தொழில்நுட்பம் வளர வளர முன்னேற நமக்கு நிறைய ஃபெசிலிட்டிஸ் கிடைக்க ஆரம்பிச்சது. ஃபார் எக்ஸாம்பிள், பேங்க்கில் போய் ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணோம், யாருக்கோ பணம் அனுப்பணும்னாக்க முன்னாடியில் பேங்க்குக்கு போவோம், செலான் ஃபில்அப் பண்ணி எல்லாம் கொடுக்கணும். இப்போ அப்படி இல்லை, இன்டர்நெட் பேங்கிங்னு வந்தது. நீங்கள் வீட்டில் இருந்தபடியே நீங்கள் எல்லாத்தையும் ஆன்லைனில் லாகின் பண்ணி பண்ணணும். அதை ஸோ உங்கள் லேப்டாப்லேயோ இல்லை கம்ப்யூட்டர்லேயோ பண்ணணும். அதை விட இன்னும் கொஞ்சம் சௌரியம் என்ன ஆச்சு, ஒரு பேங்க்கும் நாங்கள் உங்களுக்கு ஒரு ஆப் தரோம், அந்த ஆப்பில் போனால் நீங்கள் ஈஸியாக போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் சௌரியம் தான் பண்ணி கொடுத்தாங்க. இது பேங்க்குக்கு மட்டும் இல்லை, எல்லாத்துக்கும் இருக்குது. ஜொமேட்டோ, ஸ்விக்கி, டன்ஸோ எல்லாத்துக்கும் உங்களுக்கு இருக்குது. இந்த ஆப்புங்கிறது ரொம்ப ஈஸியாக ஒரு பர்டிகுலர் ஏரியாவை நீங்கள் அப்ரோச் பண்ண முடியும். பேங்கிங்காக இருக்கலாம், இல்லை உங்களுக்கு ரயில்வேஸாக இருக்கலாம், ஏர்லைன்ஸாக இருக்கலாம், ஹாஸ்பிட்டலாக இருக்கலாம், எல்லாத்துக்கும் ஆப் வந்துருக்கு இப்போ. ஆனால் இந்த ஆப் எங்கே டவுன்லோட் பண்ணுறீங்க நீங்கள்? மோஸ்ட்லி மொபைலில் தான் டவுன்லோட் பண்ண போகிறோம். இதை டவுன்லோட் பண்ணுற போது கூட இது எதெல்லாம் எடுத்துன்னு வருது அப்படிங்கிறத அநேகம் பேர் கவனிக்கிறது இல்லை. நம்ம அதில் கவனம் செலுத்துறது இல்லை, இல்லை அதில் நமக்கு தெரியறதில்ல என்னெல்லாம் கூட வருதுங்கிறது. இதை யூஸ் பண்ணி தான் இப்போ ஒரு பெரிய ஃப்ராடு நடந்துட்டுருக்கு. அதை பற்றி ரீசண்டாக நியூஸ் ரிப்போர்ட் வந்திருக்கு. அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஆப்புனால் வரக்கூடிய டேஞ்சர் என்ன, எப்படி நம்மளை அது அஃபெக்ட் பண்ணோம், எந்த விதத்தில் பண்ணோம், பணம் மட்டும்தான் போகுமா, இல்லை நம்ம பாக்கி ஐடி எல்லாமே போயிடுமா, அதை பற்றி தான் இப்போ நம்ம விவரமாக பார்க்க போகிறோம். டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒரு நியூஸ் ரிப்போர்ட் சைபர் கிரைமை பற்றி வந்திருக்கு. என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்க, போலியான ஆப் தயாரித்து அது மூலமாக மக்களை ஏமாத்துகிற கேங் ஒன்று சமீபத்தில் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. எங்கே பண்ணியிருக்காங்க இது அப்படின்னா, ஜம்தாரான்னு ஒரு இடம் இருக்குது, அது நம்மளுடைய ஜார்க்கண்ட் மாநிலத்தில் இருக்குது. அங்கிருந்து ஒரு கேங் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அந்த கேங்கோட மெயின் வேலை போலியான ஆப்பை தயாரிக்குது. இந்த கேங் இது மட்டும் கிட்டத்தட்ட 415 கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, இந்த மாதிரி ஃப்ராட் ஆயிருக்குன்னு. மொத்தமாக 11 கோடி ரூபாய் இழந்ததாக தெரிகிறது. இவங்களுடைய பிரதான வேலை என்னன்னாக்க, நம்ம பேங்க்கோட ஆப் மாதிரியோ இல்லை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் ரிலீஸ் பண்ணுற ஆப் மாதிரியோ அதே மாதிரியே போலியாக தயாரித்து அது இன்டர்நெட்டில் போட்டுருவாங்க, இல்லை மக்கள்கிட்ட கொடுப்பாங்க. அது வழியாக இவங்க கொள்ளையடிக்கிறாங்க. இந்த ஆப் நீங்கள் டவுன்லோட் பண்ணோன்னே உங்களுடைய டிவைஸில் போய் ஃபஸ்ட்டு ஹேக் பண்ணும். அது மொபைலோ இல்லை உங்களுடைய லேப்டாப்பையோ ஹேக் பண்ணும். ஹேக் பண்ணி என்ன பண்ணும், உங்களுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன் எடுத்துரும். எதுக்குன்னா, உங்கள் பேரில் அன்ஆத்தரைஸ்டாக உங்களுக்கு தெரியாமல் டிரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கு தான். முக்கியமாக பேங்கிங் ஆப் இருந்ததுனாக்க உங்கள் பேங்க்கில் இருக்கிற உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்கிற பணத்தை எடுக்கிறதுக்கு தான். போலீஸ் இன்னொன்று முக்கியமாக ரெக்கவர் பண்ணிருக்காங்க இந்த கிரிமினல்ஸ்கிட்டேருந்து. என்னென்னா, ஒரு டிவைஸ், ஒரு கண்ட்ரோல் பேனல்னு சொல்கிறாங்க. என்னன்னாக்க, இந்த மாதிரி யாரெல்லாம் விக்டிம் ஆயிருக்காங்களோ அவங்க நிறைய நீங்கள் இப்போ உங்களுக்கு நீங்கள் பேங்க் டிரான்சாக்ஷன் பண்ண ஓடிபி வரும் இல்லையா, இந்த ஓடிபியை வழிமறிக்கிறதுக்கான ஒரு கருவியை அவங்க வச்சுருக்காங்க. அதையும் அவங்ககிட்ட ரெக்கவர் பண்ணிருக்காங்க. இந்த கேங் என்ன பண்ணால், இந்த மாதிரி போலியாக தயாரித்து அதை அவங்களுடைய கவுண்டர் பார்ட், அவங்களுடைய கூட்டாளிகள்கிட்ட கொடுத்துரும். ஒரு 25,000 கிழமை விற்கிறாங்களாம். அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த இன்டர்நெட்டில் போடுவாங்க, எல்லாம் கொடுத்துருவாங்க. இப்போ நம்ம விஷயம் தெரியாத ஆள் இப்போ என்ன பண்ணுறோம், நான் பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டேன் சார், எங்களுடைய நீங்கள் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க சார்மாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க, பேங்க்கோட வெப்சைட்லேருந்து போய் டவுன்லோட் பண்ணு சொல்லுவாங்க. ஆனால் விஷயம் தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்க, இன்டர்நெட்டில் போய் டவுன்லோட் பண்ணுவாங்க. அதில் இந்த மாதிரியான போலியான ஆப்பெல்லாம் உட்காந்துருக்கும். இது வந்த உடனே முதல்ல உங்களுடைய டிவைஸை ஹேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வர ஓடிபி எல்லா எஸ்எம்எஸ்ஸையும் அவங்க நடுவில் வழிமறித்து அதை யூஸ் பண்ணி உங்களை கம்ப்ளீட்டாக ஏமாத்திடுவாங்க. ஸோ இதனால் நம்ம கற்றுக்க வேண்டிய பாடம் என்னன்னாக்க, நம்பர் 1 ரெப்யூட்டட் ப்ளே ஸ்டோர்லேருந்து தான் நீங்கள் ஆப்பை டவுன்லோட் பண்ணணும். கூகுள் ப்ளே ஸ்டோர் இருக்குது, ஆப் ஸ்டோர் இருக்குது, ஆப்பிளோடது இருக்குது, அந்த மாதிரி தான் பண்ணணும். நீங்கள் பண்ணுற போது தேவையில்லாத ஆப் எதையும் டவுன்லோட் பண்ணாதீங்க. முக்கியமாக எது தேவையோ அதை பண்ணுங்கள். கூடிய மட்டும் ஆத்தரைஸ்டு வெப்சைட்டில் போய் அங்கேயே டவுன்லோட் பண்ணுங்கள். அந்த ஆத்தரைஸ்டு வெப்சைட் மேலேயே HTTPSன்னு இருக்கும், அப்போவே தெரியும் செக்யூர் அப்படின்னு அர்த்தம் அது போனஎனக்கு. ஓகே, அது ஒன்று. ரெண்டாவது, அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுற போது நீங்கள் நிறைய கண்டிஷன்ஸ் கேட்கும், இதெல்லாம் வேணுமா இதெல்லாம் வேணுமான்னு. அதெல்லாம் உங்களுக்கு ஒத்து போனதான். சப்போஸிங் என்ன பண்ணும், ஐ வாண்ட் ஆக்சஸ், உங்களுடைய கேமராக்கு எனக்கு ஆக்சஸ் வேணும், உங்களுடைய கேலரிக்கு ஆக்சஸ் வேணுங்க, அதுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. ஸோ கொடுக்காதீங்க. அந்த மாதிரி சந்தேகம் வந்தாலே ரிஜெக்ட் பண்ணிவிடுங்க. அப்புறம் எந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணாலும்
முதல்ல ஆன்டிவைரஸ் வச்சு ஸ்கேன் பண்ணுங்க. இது மாதிரி ஒரு ஆன்டிவைரஸ் ஸ்கேனர் உங்களுடைய மொபைல்லையோ இல்லை லேப்டாப்லேயோ கண்டிப்பாக போட்டு வச்சிங்கன்னாக்க நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல இதை செக் பண்ணிங்கன்னா அது எந்த மாதிரி மேல்வேர் இருந்தாலும் உங்களுக்கு பிடிச்சி கொடுத்துரும். தேவையில்லாத ஆப் எதையுமே டவுன்லோட் பண்ணாதீங்க. ஸோ நம்ம கற்றுக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்னென்னக்க, அந்த ஆத்தரைஸ்டு வெப்சைட்டில் போய் தான் நீங்கள் அதோட டவுன்லோட் பண்ணணும். நீங்கள் ஸ்டேட் பேங்க்கோட ஆப்பை பண்ணணும்னா ஸ்டேட் பேங்க் வெப்சைட் போங்க, பேங்க் ஆஃப் பரோடா போனால் பேங்க் ஆஃப் பரோடா வெப்சைட் போங்க, ஆதார் கார்டு வேணும்னா UADAன்னு இருக்குது, அந்த வெப்சைட்டில் போய் டவுன்லோட் பண்ணுங்கள். அந்த மாதிரி பண்ணிங்கன்னாக்க இந்த மாதிரி ட்ராப்புக்கெல்லாம் நம்ம ஆளாக மாட்டோம். அதனால் ரொம்ப ஜாகிரதையாக இருங்க. ஸ்டே சேஃப், சைபர் சேஃப். இந்த மாதிரி உபயோகமான வீடியோக்கெல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து வரணும் அப்படின்னாக்க இந்த யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் எப்படி இந்த யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்றது அப்படின்னாக்க, உங்களுடைய ஸ்கிரீன்ல வலதுபுறத்துல கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். நீங்கள் அது ஒரு வாட்டி ப்ரெஸ் பண்ணீங்கன்னா போதும். இதுக்கப்புறம் இனிமேல் எந்த ஒரு வீடியோ இந்த யூடியூப் சேனலில் வந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ தட் நீங்கள் ஒரு எந்த விதமான நிகழ்வுகளையும் தவற விட மாட்டீங்க.